வணக்க நட்புகள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான் அக்கௌண்ட்டில் செய்யக்கூடிய மாதிரி ஒரு அசைன்மெண்ட் ஒன்று தந்திக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணித்தியாலம் டைம் தந்திக்கணும். அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். நான் முதல்ல அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் என்டர் பண்ண சொல்லிக்கிறேன். நான் அதை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி இந்த ஹேக்கத்தானில் இதை செய்திருக்கிறேன். ஸோ திருப்பி உங்களுக்காக எப்படி செய்கிறேன்னு நான் சொல்லித்தரேன். முதலாவதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நேற்றே உங்களுக்கு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன லாங்குவேஜில் செய்யலாமன்ட்டு அவ சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜ் இருக்குது. நான் நினைக்கிறேன் அதை C# செய்யலாம்னு சொல்லியிருந்தவ, C++ செய்யலாம்னு சொல்லியிருந்தவ, ஜாவா செய்யலாம்னு சொல்லியிருந்தவ, பைத்தன் செய்யலாம்னு சொல்லியிருந்தவ, ஜாவா ஸ்கிரிப்டும் கிடந்து வருகிறேன். நான் மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா ஃப்ளூயன்ஸியாக தெரியுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் எனக்கு ஓரளவு C# கொஞ்சம் தெரியும். அப்போ C# கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு டார்க் மூட் வேணும்னா டார்க் மூட்டை மாற்றிக்கொள்ளலாம், லைட் மூட் வேணும்னா லைட் மூட்டை மாற்றிக்கொள்ளலாம், உங்களுக்கு விரும்பின மூட்டை மாற்றிக்கொள்ளுங்க. ஓகே, இதில் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்னு பார்ப்போம். முதலாவது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 20 ஹவர்ஸுக்குள்ளே செஞ்சு முடிக்கலாம். இதில் ஒரு முதலாவது கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வந்திக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ் அண்ட் போட்டுட்டு சும்மா ஒரு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் வந்திக்கணும். அது வேர்ட்டாக இல்லாட்டி சும்மா லெட்டர் அடிச்சிக்கணுமா தெரியல தந்திக்கணும். அதை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வாசித்தாலும் ஒரே எழுத்து தான், இங்கேருந்து வாசித்தாலும் ஒரே எழுத்து தான். இப்போ அந்த விகடகவி மாதிரி இப்போ GHCCHGன்னு வருது. அதே மாதிரி இங்கேருந்து வாசிச்சிங்கனாலும் GHCCHGன்னு வருது. ரெண்டு வளம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு இங்கே அப்படி இருக்கணும். அப்படி அது இருந்தால் ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ பாருங்கள் இதில் இன்புட் அவுட்புட் தந்திக்கணும். இன்புட் ஃபார்மேட் ஏ ஸ்ட்ரிங்கில் இருக்குது. இல்லை எஸ்ன்றது ஒரு சிமோல் இதில் இருக்கிற எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள். இல்லை அவுட்புட் பார்த்தீங்கன்னா பூலியனில் வரணும் அவுட்புட் ரூவோ ஃபால்ஸ். அதில் ரூவண்டா ஒன்றும் ஃபால்ஸ்ண்டா 0வும் பெறணும். ரைட்டான எக்ஸாம்பிளில் வந்திக்கணும். இதில் பாருங்கள் ABVA என்று தந்திக்கணும். இதை இந்தியாவிலேருந்து பார்த்தாலும் ஒன்று தான். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் போனாலும் ஒன்று தான், ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் போனாலும் ஒரே இதான் வரும், எழுத்து தான். ஸோ அப்போ அது ரூ அண்டு ஒன்று வரும். இதில் பார்த்தீங்கன்னா RMMNMRன்னு வந்திக்கணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா RM இருக்குது. ஆனால் இதில் இன்னும் ஒரு M வந்துச்சுன்னா இது சரியாக வந்திருக்கும். ஆனால் இதில் N வந்தபடியாக இது பிழை. ஸோ அதுக்கு ஃபால்ஸ், அப்போ 0. ரைட். அதே மாதிரி தான் இதுவும். இது AKDன்னு வருது பாருங்கள், எங்கேயும் AKDன்னு வருது. ஸோ இது சரி ரூ, அப்போ 1. அதுக்கான கோடிங் எழுத சொல்லி தந்தீங்கன்னா இல்லை நீங்கள் நிறைய கஷ்டப்படுத்தவில்லை, இதுக்குள்ளேயே அந்த கோடிங் எழுதி கொள்ளலாம். நான் இந்த கோடிங் எழுதுகிறேன் பாருங்கள். அது இந்த கோடிங்குக்கான விளக்கங்களையும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இதை செஞ்சுருப்பீங்க சில வழியில். அந்த கோடிங்க்கான விளக்கம் உங்களுக்கு சில தெரியாமல் செஞ்சுருப்பீங்க. ஸோ அதையும் சொல்கிறேன் பாருங்கள். நான் 2 வேரியபிளை எடுத்துக்கொள்கிறேன். லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் சமன் 0. ஓகே. அதே மாதிரி இன்ட் ரைட் சமன் A அண்டு தந்திரிக்க மாட்டீங்க. A அண்டு A டாட் A இந்த டோட்டல் கவுண்ட் CO கவுண்ட் -1. ஓகே. அடுத்த வரைக்கும் போவோம். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா திரும்பி செயற்படுற இப்போ ஒன்றுனா அந்த ஒரு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எழுத்து இருக்குது. உள்ளாத்தையும் திருப்பி ஒவ்வொரு எழுத்துக்கும் பார்க்கணும் சரியாண்டு. அப்போ இதுக்கு நான் வைல் லூப் தான் இது சரியாக இருக்கும். ஸோ வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். வைல் லெஃப்ட் பெருசாக இருக்க போது ரைட். ஓகே. இந்த கண்டிஷன் எப்போ வரையும் வேலை செய்யணும்னா லெஃப்ட் பெருசாக இருக்கணும், ரைட். இதுக்கு ஒரு சின்ன கண்டிஷன் ஒன்று போடுறேன். இஃப் A
லெஃப்ட் not equal to இது என்ன இது சமநிலைன்னு அர்த்தமா இந்த ஒரு வியப்பு குறி போட்டிருக்கான் அப்படின்னா சமநிலை எதிர்மாறு ட்ரூ அண்டா ஃபோல்ஸ் அண்டா ரூ நீங்கள் ட்ரூ அண்ட் அடிச்சுட்டு இந்த குறி போட்டிங்கன்னா ஃபோல்ஸ் அண்டா அர்த்தம் ஏ ரைட் ஓகே ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்கான இது இப்போ ரைட்டும் லெஃப்ட்டும் சமன் இல்லையண்டா என்ன வரணுமாண்டா ரிட்டர்ன் பண்ணணும் ஃபால்ஸ் ஓகே இந்த இஃப் கண்டிஷனுக்கு வெளியில் வரேன் அடுத்து என்ன செய்யணும் சமனாக இருந்தேன்டா லெஃப்ட் ப்ளஸ் லெஃப்ட் சைடில் ஒன்றை கூட்டணும் அதே மாதிரி ரைட் சைடில் ஒன்றை கழிக்கணும் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயல் லூப்பை விட்டு வெளியில் வரேன் ரிட்டர்ன் ட்ரூ ஓகே இந்த கண்டிஷனுக்கான விளக்கத்தை சொல்கிறேன் இவ்வளோ தான் நாங்கள் இது எழுதி இந்த கண்டிஷன் இதான் இந்த கேள்விக்கான விட பாருங்கள் நான் 2 வேரியபிள் எடுத்துக்கிறேன் ஒன்று லெஃப்ட் ஒன்று ரைட் அண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா சைவரில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் ஏன் சைவரில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்னு விளக்கம் சொல்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் இதில் கவுண்ட்லேருந்து ஒன்றை கழிச்சிக்கிறேன் ரைட் அண்ட் ஒன்று கொடுத்துருக்கேன் அதை கவுண்ட்லேருந்து கழிச்சிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள்ன்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னென்னு சொல்கிறேன்டா இப்போ ஒரு நான் அப்படி கீறுறேன் சரிதானே முதல்ல நான் உங்களுக்கு விளக்கம் சொன்னேன் ஞாபகம் வச்சுக்கிறீங்களா வரையில் சும்மா கீறுறேன் சரிதானே இதில் பாருங்கள் முதலாவது கேள்வியில் ஏபிசின்னு இருந்துக்கலாம் இப்போ இதில் ஏ மவுசால் எழுப்படுதில் மன்னிச்சு கொள்ளுங்க வடிவில் ஆட்டி எழுத்து ஓகே இது தேவையில்லையா பார்த்தீங்கண்டா இந்த பெட்டியை அது என்னென்ன எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சைவர் முதலாம் இடம்ன்றது சைவரில் தான் துவாங்கம் இது 1 வரும் இது 2 வரும் இது 3 வரும் ஓகே தானே நீங்கள் இது வேரியபிளை இன்புட் பண்ணிங்க நாங்கள் பார்த்துருப்போம் இது எப்படி துவாங்க இது முதலாவது இடத்த சைவர் எடுக்கும் 2வது இடத்த 1 எடுக்கும் அப்போ 1 குறைவாக எடுக்குது ஸோ இது அதால் வழியாக முதலாவது இடம் சைவர் வழியாக நாங்கள் இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா முதலாவது இடம் சைவரில் ஆரம்பிக்கிற வழியாக சைவர் கொடுத்துருப்போம் அதே மாதிரி நாங்கள் 2 ஈக்குவலான்னு பார்க்கணும் ஸோ இங்கேருந்து பார்க்கணும் இங்கேருந்து துவாங்க சைவர்லேருந்து துவாங்குது ஸோ இங்கேருந்து பார்க்கணும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 3லேருந்து ஆரம்பிக்கணும் ஸோ 3லேருந்து ஆரம்பிக்கிறது நான் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இது நான் கவுண்டாக எடுக்கலாம் இப்போ இப்போ நான் 3 ஸ்டார்ட் பண்ணலாம் ஏனெண்டா ஒரு கட்டு 4 எழுத்து உள்ள சொல் தருவினம் ஒரு டைம் 6 இருக்கிற சொல் தருவினம் அப்போ எல்லாத்துக்கும் சரியாக வரணுமெண்டா இது இந்த டோட்டல் கவுண்ட் எடுக்கணும் டோட்டல் கவுண்ட்னு எடுத்தீங்கண்டா அது எப்படி எண்ணுமெண்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எண்ணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 3 ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா இது 3ல் முடியுது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கவுண்ட் 4 வருது ஸோ அதான் வழியாக அந்த கவுண்ட் 4லேருந்து நாங்கள் 1 கழிச்சு விட்டோம்டா 3 வரும் அப்போ இந்த இடத்தை குறிக்கும் இந்த பெட்டியை குறிக்கும் அவள் பாருங்கள் இந்த வயல் லூப்பில் அதான் கவுண்ட் ரைட் சைடில் எழுதிக்கிறேன் இதில் ஃபஸ்ட்டுக்கு பார்க்கும் முதலாவது பார்த்தீங்கன்னா முதலாவது கண்டிஷன் சைவர் இந்த முதலாவது இன்புட் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா ஏபிபிஏயை கொடுத்தீங்கன்னா முதலாம் இடத்துல இருக்கிறது சைவர் இடத்துல இருக்கிறது ஏ அதே மாதிரி கவுண்ட் பண்ணிச்சுன்னா இது டோட்டல் 4 4லேருந்து 1 கழிச்சு 3ஆம் இடத்துல இருக்கிறது ஏ ஸோ
முதலாவது கண்டிஷனுக்கு போவோம். வயல் லூப்புக்கு சைவரை விட 3 பெருசாண்டு பார்க்கும் ஓம் பெருசு. அப்போ இஃப் கண்டிஷனுக்கு போவோம். இஃப் கண்டிஷனுக்கு போயிட்டு பார்க்கும் ரைட் சைடில் இருந்து ரைட் இந்த ரைட்ன்றது இந்த இதில் இருக்கிற வேர்ட்டை குறிக்கும், லெஃப்ட்ன்றது இந்த வேர்ட்டை குறிக்கும். அந்த ஏன்ற இதில் இருந்து பார்க்கும் சமனாக இருக்காண்டு. சமனாக இருந்துச்சுண்டா இந்த கண்டிஷன் அப்படியே இஃப் கண்டிஷன் எக்ஸிட் ஆகி எல்ஸுக்கு போகும். இது எல்ஸுக்கான இது எல்ஸ்ன்னு போடாமல் இருக்குது. எல்ஸுக்கு போய் என்ன செய்யணும்னா லெஃப்ட் சைடில் ஒன்றை கூட்டும், ரைட் சைடில் ஒன்றை கழிச்சுண்டா பார்த்தீங்கன்னா கழிப்பட்டுச்சுண்டா இங்கே இந்த பட்டி முடிஞ்சிடும். இந்த பட்டி ஓகேன்னு வந்தோன்னே அடுத்த பாக்ஸுக்கு போகும். அடுத்த பாக்ஸில் இருக்கிறத பார்க்கும் பி. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று கழிப்பட்டுரும். ஸோ பி 2 சமனாக இருக்குன்னு பார்க்கும். சமனாக இருந்துச்சுண்டா திருப்பி சமனாக இருக்கான பார்க்கும். அப்படியே ரொட்டேஷன் பண்ணி செய்யும். எப்போ இந்த லெஃப்ட் ரைட்டு இந்த லெஃப்டை விட ரைட் சின்னனாக வருதோ இல்லாட்டி ஈக்குவலாக வருதோ அப்போக்கே இந்த வயல் லூப் எக்ஸிட் ஆகும். எக்ஸிட் ஆகி ட்ரூ ஆண்டு வரும். ஓகே தானே? அதுக்கு முதலே எங்கேயாச்சும் சமன் இல்லாமல் வந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆண்டு வரும். ஓகே, இது உங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். சப்மிட்டாக கொடுத்து செஞ்சு கொள்ளுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.